சாலமோன் மண்டபத்தின் ஆலயம் எருசலேமில் 400 வருடமாய் இருந்தது. எருசலேம் முழுவதும் ஐஸ்வர்யத்தினால் நிரம்பியிருந்தது. தெய்வீக வார்த்தையில் சொன்ன பிரகாரமாய் பழைய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகத்திற்கு மேலாக சாலமோன் மண்டபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மண்டபம் இருக்கும்போது அநேக ரகசியங்கள் உண்டு. இதை உருவாக்கி வடிவமைத்தவர் சர்வ வல்லவர் தேவன். சாலமோன் மண்டபம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? சாலமோனினுடைய நோக்கம் இஸ்ரவேலில் இருக்கும் அனைவரும் இங்கே வந்து ஜெபம் செய்ய வேண்டும் என்று. இந்த ஆலயத்தை நீங்கள் உற்று பார்த்தால் இதை உருவாக்க தேவன் தாவீதுக்கு தரிசனம் கொடுத்தார். ஜெபத்திற்காக இந்த ஆலயம் இருக்க வேண்டும் என்றும், அது மட்டுமில்லாமல் இஸ்ரவேலில் இருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அநேகர் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று. சாலமோன் மண்டபத்தின் பிரதித்துவம் என்ன? தேவனுடைய பிரசனம் ஆலயத்தில் இருந்து மனுஷர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து தேவனுடைய சன்னிதானத்திற்குள் அவர்களை வர வைப்பது. அது மட்டுமில்லாமல் தேவனுடைய ஜனங்களுடைய விசுவாசத்தை ஒன்றிணைக்க எது பரிசுத்தமா இருக்கோ அதுக்கான மரியாதை, அது மட்டுமில்லாமல் தேவனுக்கான பயம். இன்றைக்கு இந்த சாலமோன் மண்டபம் தேவனால் ஈர்க்கப்பட்டு முன்பு இருந்தது போல ஒரு கட்டமைப்பு. மக்களுடைய விசுவாசத்தை எழுப்பி உயிருள்ள தேவனை வணங்குவதற்காக ஜூலை மாதத்தில் 2010 மாபெரும் துவக்கம் துவங்கியது. 2014 4 வருடம் கழித்து இந்த ஆலோசனை நிறைவேறியது. இதனுடைய திறப்பு விழாவில் அநேக தேசத்திலிருந்து ஜனங்கள் வந்தார்கள். தன்னுடைய கவலைகளிலிருந்து விடுதலை பெறவும், அது மட்டுமில்லாமல் மாபெரும் பதில்களை தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவும் இந்த இடத்திலே அநேக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சாட்சிகளை பார்த்தார்கள். எனவேதான் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதே ஸ்தலத்திற்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பம் எடுத்து செல்லப்படும். இங்கு எழுதப்பட்டிருக்கிறது போல இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் எல்லா ஜெபங்களும் என் கண்களும் செவியும் என்னாலும் இந்த இடத்தில் திறந்திருக்கும். அநேக பிஷப்களும் பாஸ்டர்களும் இங்கே உங்களுடைய விண்ணப்பத்திற்காக ஜெபிப்பார்கள். உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை இங்கே அறிக்கை செய்வார்கள். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி சாலமோன் மண்டபத்தில். இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் ஆசீர்வாத நபராய் மாற. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களே. இந்த வாரத்தினுடைய கடைசி கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நமக்குள் ஒரு புது உற்சாகம் ஏற்படுகிறது, ஒரு புது பலன் வருகிறது. இரண்டால் கர்த்தருடைய நாள். அந்த நாள் நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி வர வேண்டிய நாள், தேவனுடைய பீடத்தை நோக்கி வர வேண்டிய நாள். தேவனுடைய பீடத்தில் தான் அக்னி இருக்கிறது மக்களே. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எப்படி ஒரு நபர் குளிராய் உணரும்போது, தன் சரீரத்துல அந்த குளிரின் தாக்கத்தை உணரும்போது, நெருப்பினுடைய அக்னியினுடைய அருகில் அவர் செல்லும் போது எப்படி அந்த வெதுவெதுப்பான தன்மை, அந்த குளிரை தாங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறதோ, அதே போலதான் எப்போல்லாம் நம் மனசிலே பலவிதமான குழப்பத்தில் இருக்கிறோமோ, பரிதவிப்பில் இருக்கிறோமோ, பலவீனத்தில் இருக்கிறோமோ, பாவத்தினால தூண்டப்படுகிறோமோ, அந்த நேரம் நாம் பீடத்தை அணுகும்போது, தேவனை அணுகும்போது நாம் அனலூட்டப்படுகிறோம். கண்டிப்பாய் புதுப்பிக்கப்படுகிறோம். பயத்தை ஜெயிக்க, கவலையை ஜெயிக்க, குழப்பத்தை ஜெயிக்க. நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அதே பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டிருக்கும்போது, ஒரு அறைக்குள்ள உங்களை பூட்டி வைத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாய் நீங்க உங்க பலவீனத்தை ஜெயிப்பதில்லை. ஆனால் அந்த குழப்பத்துல, அந்த பரிதவிப்பில நீங்கள் தேவனை அணுகினால், பீடத்தை அணுகினால், நீங்கள் பாருங்கள், அக்கடி உங்களுக்குள் எரிவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சற்று முன்பு பார்த்த இந்த வீடியோ சாலமோன் மண்டபத்தை பற்றிய இந்த கடைசி வாரத்தில் நாம் இருக்கிறோம். விசுவாச பிரயாணத்தினுடைய கடைசி வாரம். தேவன் தாமே உங்களுக்காய் பீடத்திலே தயாரா இருக்கிறார். எங்கே ஆபிரகாம் ஈசாக்கை அர்ப்பணித்ததின் மூலமாய் விசுவாசத்தின் தகப்பனாய், தேசத்தின் தந்தையாய், தேவனுக்கு நண்பனாய் அங்கீகரிக்கப்பட்டார். எங்கே அன்னாள் பொருத்தனை அர்ப்பணித்ததன் மூலமாய் தேவனுடைய பீடத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே அவள் தாம் தேவனோடு செய்த வார்த்தையின்படி, கொடுத்த வார்த்தையின்படி அண்ணாளுடைய வாழ்க்கை புதிதாய் மாறி. அதே போல நீங்கள் யார் துக்கத்தில, பரிதவிப்பில, அவமானத்தில, தோற்கடிக்கப்பட்ட விதத்திலே, பாவத்தில உங்களை பார்த்தால், பலவீனமான ஒருவராய் பார்த்தால் நான் வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி பீடத்தை நோக்கி வாருங்கள், பீடத்தை அணுகுங்கள். இங்கே சென்னையிலே எல்லா கிளை சபையில, இங்க மவுண்ட் ரோடு தலைமை சபையிலும், மேலும் மும்பையிலும் ஹைதராபாத்திலும் பீடம் உங்களுக்காய் தயாரா இருக்கு. தேவன் உங்களுக்காய் தம் கரத்தை திறந்திருக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருந்த நான் உங்களுக்கு சவால் வைக்கிறேன். நீங்கள் பீடத்தை நோக்கி வருகிற தருணம், வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உள்ளும் புறம்பும் மாற்றம் அடைய செய்யும். நிச்சயமாய் இந்த நேரம் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய பீடத்தை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த அக்கினி தான் உங்களுக்குள்
தேவன் வைக்க விரும்புகிறார். நீங்கள் பார்க்கிற அதே அக்கினி, இது அடையாளம். பரிசுத்தாவினுடைய வல்லமைதான் அந்த அக்கினி உங்களுக்குள் எரியும் போது எல்லா சந்தேகம், குழப்பங்கள், பலவீனங்கள் நீக்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தை வல்லமையான சாட்சியை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. சற்று நேரத்திலே தேவனுடைய வார்த்தை ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தின தாக்கத்தின் சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அசுத்தத்தின் பிடியிலே, செய்வினையின் பாதிப்பிலே, மனதளவில், உடல் அளவில் மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்ட இந்த நபர், அதாவது ஒரு நடைப்பிணம் போல தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இவர், எங்கே சென்றும் என்ன செய்தும் எவ்விதத்திலேயும் பலன் இல்லாத ஒருவராய் தன்னை பார்த்த இந்த நபர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தனக்குள் ஜீவன் வந்ததை பார்த்தார். தனக்குள் இருந்த மரணம் வெளியேறியதை பார்த்தார். சாபங்கள் நீங்கியதை பார்த்தார். ஆம், தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி உள்ளது மக்கள். எல்லா சாப கட்டிலிருந்து, கிரியையிலிருந்து, இருளின் பிடியிலிருந்து நீக்கக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆம், ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை விசுவாசிக்கும் பட்சத்தில், ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், இந்த அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாய் சாட்சி பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். என் பேர் மஞ்சுளா. நான் அண்ணாநகர் இருந்து பேசுறேன். ஆனா யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. நான் என்னால நிம்மதியா நைட்ல தூங்க முடியாது. சில வேற உருவங்களை நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு பயமா இருக்கும். என் பக்கத்துல படுத்துட்டு இருப்பாங்க எங்க அம்மா அப்பாலாம். ஆனாலும் என்னால அவங்கள எழுப்பி சொல்ல முடியல. ஏதோ ஒரு உருவம் தெரியுது, எனக்கு பயமா இருக்கு, தூக்கம் வர மாட்டேதுன்னு. என்னால பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு பயமா இருக்கும். அதுக்கடுத்து பொழுது வெடிஞ்ச உடனே கூட எல்லாம் வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. நான் தனிமையில இருப்பேன். அப்போ எனக்கு பல குரல்கள் கேட்க எனக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு தனிமையா இருக்கவே முடியாது. யாருன்னா என் கூட இருக்கணும் போல இருக்கும். மூச்சு பயங்கரமா வாங்கும். என்னால ரொம்ப மூச்சு பயங்கரமா வாங்கும். தலை சுத்துற மாதிரி இருக்கும். என்னால சாப்பிட கூட முடியாது. கூட யாருன்னா கூட இருந்துன்னே இருக்கணும். என்னால நின்று ஒரு வெளியே போனோம் எங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு, வாந்தி வர மாதிரி ஆயிடும். ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த சூழ்நிலைனால. கூட யாருன்னா இருக்கணும். எங்க அம்மா இருந்தா கூட இருப்பாங்க கூட. அப்ப கூட அந்த குரல்கள் என் கூட கேட்டுனேதான் இருக்குமே. கூப்பிடுற மாதிரியே இருக்கும். அடிக்கடிக்கு என் கை பாம்பு தோல் மாரி மாறிடும். எனக்கே பயமா இருக்கும். திடீர்னு நான் ஏதோ எப்படி தேனு கொட்டுற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்க்க சொல்ல ஏதோ கொட்டுற மாரி இருந்து பார்க்க சொல்ல கையெல்லாம் பாம்பு தோல் மாரி ஆயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அதுக்கிட்ட மறைஞ்சிடும். அப்படியே மாத்தி மாத்தி இந்த பிரச்சனையாதான் நான் கஷ்டப்பட்டிருந்தேன். என்னால முடியவே முடியாது என்ன பண்ணதுன்னு. நான் நைட்ல கூட என்னால நிம்மதியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. பசி எடுக்கும், பயங்கரமா பசி எடுக்கும். ஆனாலும் என்னால சாப்பிட முடியாது. வீட்டுல ஒரு வேலை கூட என்னால செய்ய முடியாது. சாப்பிட்டேன்னா கூட அந்த பாத்திரத்தை கூட எடுத்து வைக்கிறது கூட என்னால முடியாது. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவேன். தலை சுத்தல் ஏற்படும். யாருன்னா கூட இருந்துக்குன்னே இருக்கும். பயம்தான் அதிகமா இருக்கும் எனக்குள்ள. யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும்தான் அந்த குரல்கள் கேட்கும். ரொம்ப மன அழுத்தமும் எனக்கு அதிகமா இருந்தது. இந்த பிரச்சனையாலதான் நான் அது மட்டும் இல்ல, என் அன்பின் வாழ்க்கையிலயும் நான் ரொம்ப மன அழுத்தத்தை சந்தித்த ஒரு நபராலதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யூனிவர்சல் ஆலயத்தை நான் தெரிஞ்சு கொண்டேன். அங்க தெரிஞ்சு கொண்டு நான் வந்தேன். வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள சொல்ல அந்த ஆலயத்துக்கு வரது எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. அந்த கூட்டத்துல கலந்து அப்ப அந்த கூட்டத்துல நான் முழுமையா விடுதலையானேன். விடுதலையான உடனே அதுக்கடுத்தது இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்போ பாஸ்டர் என்கிட்ட பேசியிருந்தாரு. எல்லார்கிட்டே தான் சொன்னாரு இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி பத்தி. ஆபிரகாமை பத்தி பேசியிருந்தார். ஆபிரகாம் என்ன ஒரே பேரான ஈசாக்க பலியிட்டார். நான் அப்போ எனக்கு சொல்லி எனக்கு புரிய வச்சாரு. இது போலதான்
ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்தது. அது போல வந்து நீங்க முழுமையா உங்க வாழ்க்கைய வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா தேவன் வந்து அப்பதான் நான் வந்து எனக்குள்ள வந்து ஒரு வெறுமையா இருந்தது. நம்ம வந்து பரிசுத்த ஆவியை வந்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வந்து தேவனுக்கு வந்து முழுமையா தரணும்னு. அப்ப வந்து ஒரு கூட்டத்துல வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்க சொல்ல எனக்கு ஒரு குரல் வந்து கேட்டுச்சு. என்னன்னா, நீ வந்து ஒரு நபரை வந்து நீ மன்னிக்கணும்னு கேட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த கேட்க சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் எப்படி என்னால மன்னிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ப கூட வந்து அந்த ப்ரேயர் கூட்டம் முடிஞ்ச உடனே கூட வீட்டுக்கு போயிட்டு கூட நான் ப்ரேயர் பண்ணி தேவன் கிட்ட நான் வந்து என்ன பண்ணணும், என்ன தியாகம் செய்யணும். ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலி கொடுத்தாங்களோ அது போல நான் என்ன தியாகம் சொன்னேன். அப்ப கூட தேவன் வந்து 2வது முறையே என்கிட்ட வந்து இந்த நபரை நீ மன்னிக்கணும், உனக்குள்ள இருக்கிற அந்த அழுத்தத்தை நீ எடுத்து போடணும், அந்த கோபத்தை எடுத்து போடணும், அந்த நபரை நீ மன்னிக்கணும்னு நான் அப்ப வந்து தேவன் கிட்ட சொன்னேன். எடுத்த உடனே எல்லாம் நான் மன்னிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல எனக்கு ரொம்ப தேவன் மேலேயே எனக்கு கோவம் வந்ததுன்னா, அவங்க எப்படி இது பண்ணாங்க, அந்த நபரை போய் மன்னிக்க சொல்றீங்களா தேவனு கேட்டேன். ஆனாலும் நான் என்ன பண்ணேன், நான் மன்னிக்கிறேன் தேவனேன்னு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் மன்னிச்சு என்னுடைய தியாகத்தை வந்து நான் பீடத்துல எடுத்துட்டு போயிட்டு வைக்க சொல்ல தேவன் வந்து எனக்கு வந்து அவருடைய ஆவியை கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்ல எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. நான் உள்ளுக்குள்ள வந்து என்னுடைய சந்தோஷத்தை பார்த்தா வெளிப்புறத்துல வந்து நான் வெறுமையா தான் இருந்தேனே. என்னன்னா, நான் அந்த பண தேவைக்காக ரொம்ப பண கஷ்டம் எங்க வீட்டுல. நான் என்ன பண்ணேன், தேவன் கிட்ட வந்து நான் கேட்டேன், தேவனே நான் என்ன பண்ணணும், நான் வந்து வீட்லயும் பிரச்சனை, பண வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு வந்து வேலையும் இல்லை, நான் எப்படி ஆண்டவரே நான் வந்து பண வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதமா இருக்கிறது கேட்க சொல்ல தேவன் வந்து எனக்கு ஒரு யோசனை கொடுத்தாரு. நீ வந்து டீ வியாபாரம் பண்ணி நீ வந்து தியாகம் செலுத்துன்னு சொன்னாரு. அப்போ வந்து எனக்கு உண்மையாவே சொல்ல போனா எனக்கு டீ கூட போட தெரியாது. எப்படி டீ போடணும், எப்படி என்னன்னே எனக்கு சுத்தமா தெரியாது எப்படி செய்யணும்னு. ஆனா எங்க வீட்டுல நான் போய் சொல்ல எங்க வீட்டுல சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நீ வந்து பிரயோஜனப்பட மாட்டேன், உனக்கு அதெல்லாம் தெரியாது, வேலையை பார்த்துன்னு வீட்லயே இருன்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து நான் என்ன பண்ணேன், தேவன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, எதுக்காக அவர் வந்து சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து தேவன் சொன்னதை வந்து நான் கீழ்ப்படிய போறேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் போட்டு எடுத்துட்டு போனேன். ஆனா வந்து நிறைய கஷ்டம் வந்தது. அந்த சூழ்நிலையில என் டீ கொடுக்க சொல்ல நிறைய பிரச்சனை வந்தது. ஆனாலும் நான் வந்து என்னடா இவ்வளவு பிரச்சனை வருது, நம்ம இந்த ஸ்டாப் பண்ணிடலாம், அந்த வியாபாரத்தை நம்ம பண்ண வேணான்னு நான் நினைக்கவே இல்லை. தேவன் வந்து செய்ய சொல்லியிருக்காரு, நம்ம செய்யலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணேன். தேவன் வந்து என் பொருளாதார வாழ்க்கையா ஆசீர்வதிச்சாரு. நான் மாசத்துக்கு இப்ப வந்து 24,000 சம்பளம் வாங்குறேன். தேவன் வந்து அந்த அளவுக்கு என்ன ஆசீர்வதிச்சாரு. நான் வந்து வெளிப்புறத்திலயும் வந்து ஆசீர்வாதமா இருக்கிறேன், உட்புறத்திலயும் ஆசீர்வாதிருக்கேன். இப்ப வந்து நான் ஆபிரகாமின் மகளா இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இதோ இன்றைக்கு உங்களுக்காய் தேவனுடைய வார்த்தை இந்த சாட்சி கேட்ட நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை பார்த்தால், உங்கள் வீட்டுக்குள்ள அப்படி பார்த்தால், உங்களுக்கு தெரிந்தவர் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் உடனே கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். மன அழுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்களா? தற்கொலையின் எண்ணங்கள் உங்களை பாதிக்கிறதா? உங்களுக்கு புரியவில்லை என்ன நடக்கிறது என்று நான் சொல்லுகிறேன், ஒரு இருளின் கிரியை உங்கள் வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆலோசனை உங்களுக்கு உதவியா இல்லை, நீங்கள் மன ரீதியாய் பாதிக்கப்பட்ட ஒருவராய் உங்களை பார்க்கிறீர்கள், மீள முடியாத ஒருவராய். தேவனுடைய வார்த்தை மட்டுமே உங்களை விடுவிக்கக்கூடிய சக்தி உள்ளது மக்கள். எனவே நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை, ஒரு வழிகாட்டுதல் தேவை, ஏன் ஒரு விசுவாசத்தின் ஜபம் தேவை என்று நீங்கள் விசுவாசித்தால் கீழே உள்ள எண்ணிலே உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் உதவ தயாரா இருப்பார். இந்த நேரம் நாம் இன்னொரு அற்புதமான சாட்சியை பார்ப்பதற்கு முன்பாய் வார்த்தைக்கு செல்லலாம். இங்கே பார்க்கும்போது யோவான் என்கிற சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 63வது வசனம் ஆண்டவராக இயேசு தாமே இங்கு சொல்கிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா, ஆவியாயும் ஜீவனாயும். இதுதான் இன்னைக்கு ஒருத்தருக்குள்ள தேவை. உற்சாகம், பலம், வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல இல்லையா? எத்தனை பேர் நம்ம நடைப்பெணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, சலிப்பான ஒரு வாழ்க்கை, விரக்தியான ஒரு வாழ்க்கை. உள்ளே ஜீவன் இல்லை, ஆவி இல்லை, ஆனால் வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கிறது. உயிர் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆனால் அந்த வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம், வெற்றி இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவி எங்கே வரும்போது அந்த வாழ்க்கை ஜீவனாயும் ஆவியாயும் மாறுகிறது. இந்த சாட்சியை நீங்கள் பாருங்க.
முன்பு இவரை பற்றி கேட்டபோது மக்களுடைய பதில் என்ன? எப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் இருந்தார்? நடைப்பிணமாய். அதாவது இவர் கொஞ்ச நாள்ல இறந்துட போறார். இப்படிதான் மக்கள் அவரை பார்த்தாங்க. இந்த இந்த நபர் என்ன ஆக போறார் தெரியல. ஆவி இல்லாத ஒருவராய், ஜீவன் இல்லாத ஒருவராய். கர்த்தருடைய வசனம் உள்ளே சென்ற உடனே, ஆவி உள்ளே சென்ற உடனே ஜீவன் வந்தது, ஆவி வந்தது, வாழ்க்கை மாறியது. இன்னைக்கு அவரை பார்க்கிற மக்களால் நம்ப முடியவில்லை. இப்படிப்பட்டவரா இருந்த இவரா இப்போ இப்படி இருக்கார்? நீங்கள் பாருங்கள், நான் சொல்வதை விட உங்களுக்கும் இதே நடக்கும் நண்பர்கள். இது நல்ல நேரமோ சரியான ஒரு தருணமா இல்ல. நீங்கள் விசுவாசிப்பது, நீங்க இந்த நேரம் திரை வழியா என்னை பார்க்கிற நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த வசனத்தை, உங்கள் வாழ்க்கை ஆவியாயும் ஜீவனாயும் மாறும். உங்கள் மாம்சம் உள்ளே புதுப்பிக்கப்படும், உள்ள பலவீனங்கள் நீக்கப்படும், உங்க வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். நாளை அதுதான் நாம் செய்ய போகிறோம். எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. இது தோல்விகரமான மாதம் அல்ல மக்களே, துரதிர்ஷ்டமான மாதம் அல்ல. இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிக்குரிய மாதமாய், வளர்ச்சியின் மாதமாய் மாற முடியும். காலை 9:30 மணி முதல் வழிபாட்டில் நீங்கள் எங்களோட இணையலாம். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசத்தின் ஜெபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இவர் தெற்கு சம்பூலவில் ரோட்டில் இருக்கக்கூடியவர். இவர் காணவில்லை. இங்கே இருக்கும் எல்லா தெருவிலையும் இவர் சுற்றி கொண்டு இருப்பவர். நான் இவரை நிறைய முறை பார்த்துருக்கேன். நான் விடிய காலையில இவரை நிறைய முறை பார்த்துருக்கேன். பிச்சைக்காரர் போல இருப்பாரு. இந்த குப்பை தொட்டிகளை மக்கள் குப்பை போடுவாங்கல்ல, அங்க இவர் எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த குப்பைகள்ல எதனா தேடுவார், உணவு இருக்கா சாப்பிட்றதுக்குன்னு. யாருன்னா இவரை பார்க்கும்போது இவர் எலும்பு கூட மாதிரியே இருப்பாரு. அவர் எலும்புலாம் வெளியே தெரியும். அவரை பார்க்கவே பயமா இருக்கும். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அவரை பார்த்தாலே பயப்படுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் அவரை பார்க்கல அவரை. இப்ப அவரை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு? ஆ என்னால் நம்பவே முடியல. சொல்ல வார்த்தையே இல்ல. அது நீங்க தானா? ஆமா. ஆ என்னாச்சு உங்களுக்கு? நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் ஒரு பிசாசு கிரியால பாதிக்கப்பட்டேன். எனக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தது. எப்ப பார்த்தாலும் என்னுடைய மனைவியை போட்டு நான் அடிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு கோவம். அது மட்டும் இல்லாம என் கூட வாழ வந்தவ, நான் அவளை ரொம்ப அவமானப்படுத்துவேன். என் கையை நீட்டி அவளை அவமானப்படுத்துவேன். அதுக்கு என்னுடைய பிள்ளைகளே சாட்சி. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா நான் நடந்துப்பேன். அவங்க முன்னாடி தான் இது எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல தான் நான் ட்ரக்ஸில் நான் செயல்பட ஆரம்பித்தேன். ட்ரக்ஸுக்கு அடிமையாய் விற்று குடிக்கிறது, நைட் கிளப்புக்கு போகிறது. பிற்பாடு இன்னும் அதிகமாக மோசமாயிடுச்சு. கொக்கைன், மலீனா, கிராக், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் எடுக்க ஆரம்பித்தேன். கஞ்சால என்னால் வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன், என்னுடைய மொத்த சம்பாத்தியமும் போதைப் பொருளுக்கு நான் செலவு பண்ணுருவேன். என் மனைவி வேலைக்கு போனான்னா நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் இருந்து எல்லா பணத்தையும் எடுத்து எல்லாத்தையும் நான் ட்ரக்ஸுக்கு பயன்படுத்துவேன். பசங்களுடைய ஆகாரத்துக்கு எடுத்து வைக்கிற அந்த காசை கூட நான் எடுத்து நான் போய் ட்ரக்ஸு வாங்கிடுவேன். என்னுடைய அப்பா என் குடும்பத்துக்கு எல்லா நேரமும் பிரச்சனைகளை கொடுத்தார். அவர் எங்க வீட்டுல ஒரு ஜோம்பி போல இருந்தார். எங்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் திருடுவாரு. சின்ன பொருளை கூட திருடுவாரு. பால் இருக்க, நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே திருடுவாரு. அவர் போதைப் பொருள் வாங்க எதுவா இருந்தாலும் வித்துருவாரு. என்னால் இதிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை. என் வாழ்க்கையில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த அளவுக்கு கஞ்சால நான் அடிமையாயிட்டேன். எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு தூரமாக பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னை பார்த்தாலே பயம் வந்துடுச்சு. நல்லா செய்கிற வேலையை நான் விட்டுட்டேன். அந்த நேரம் என் மனைவி யோசித்தது, இனிமேல் இவர் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டார், பசங்களை பார்த்துக்க மாட்டார். அதனால் என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டா. இப்போ நான் தனிமையில் இருக்கிறது போல். அதனால் இன்னும் அதிகமாக நான் ட்ரக்ஸ் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அந்த நேரம் என் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் விற்க ஆரம்பித்தேன். கேஸையும், வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரு, ஒவ்வொரு பொருளையும், வீட்டில் இருக்கக்கூடிய கதவுக்கு கூட நான் என்ன பண்ணேன்னா எடுத்து விற்க ஆரம்பித்தேன். குளிக்கிறது கூட எதுவும் இருக்காது. வீட்டில் கரண்ட்டு கூட எதுவும் இருக்காது. இருட்டாக இருக்கும். எதனாலனா, முன்னாடி வயரிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வயரிங் கேபிள் எல்லாத்தையும் எடுத்து பிடுங்கி அதையும் நான் வித்துட்டேன். இதனால் நான் ரோட்டில் உலாவி கொண்டிருந்தேன். எங்கே போகிறான் என்று அறிய முடியவில்லை. என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லை.
அப்போ நான் ராத்திரி நேரத்தில் எங்கே போகிறேன்னு தெரியாது, குளிக்கிறது இல்லை. குளிக்கலைன்னா தொடர்ந்து 5 நாள் சாப்பிடாம 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 இரவு நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ராத்திரி நேரத்தில் 1 மணி நேரம் நான் நடந்து போவேன். எங்கே போவேன்னு தெரியாது. ரோட்டில் ஏதாவது பணம் கிடைக்குமா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா, இப்படியெல்லாம் யோசித்தேன். நான் தொடர்ந்து 75 நாள் குளிக்காமல் இருந்தேன். என்னுடைய துணிகள் எல்லாம் கிழிஞ்சு தான் இருக்கும். ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். என்னால் கவர் பண்ணுறது கூட துணி இல்லை. உடம்புல ஃபுல்லாக காயம், புண்ணு புண்ணாக இருக்கும். முன்னாடி என்னுடைய அம்மா இருக்கும்போது என்னை பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னுடைய அம்மா இல்லை, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய இறப்பு ஒரு மனக்கசப்பாக இருந்தது. ஏன்னா என் பையன் இப்போ இப்படி ஆயிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இறந்துட்டாங்க. இதனால் இந்த உலகத்தில் நான் அனாதை ஆயிட்டேன். இந்த ஒரு எண்ணம் என்னை இன்னும் காயப்படுத்தியது. குளிக்காம ரொம்ப மோசமாயிட்டேன். நான் வெறும் காத்திருந்தேன் சாவறதுக்காக. எப்படியாகிலும் ஒருவர் இருளில் இருக்கும்போது வெளிச்சத்தை கண்டடைவார்கள். அந்த ஒரு நாள் யுனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு நபர், ரொம்ப நாளா எனக்கு தெரியும் அவங்களுக்கு. என் சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்றது அவங்களுக்கு தெரியும். அவர் அந்த பக்கமா போகும்போது இயேசு குறித்து என்கிட்ட சொல்வார். அவர் ஒவ்வொரு தடவை வரும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போவார். இன்னும் சொல்லப்போனால் என் வீட்டுக்கு வருவார். என் வீட்டில் கூட நான் இன்னும் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். அப்போ இவர் எனக்கு ஜெபம் பண்ணார். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்கன்னாரு. ஆமாம் நல்லா இருக்குன்னு. வில்லிங்டன் சகோதரரே, தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, எங்கு இருவர் கூடியிருப்போமோ அங்கே தேவனுடைய பிரசனம் இருக்கும் என்று. தேவன் அங்கே இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ நம்புறியா? ஆமாம் நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை வரணும். உன் குடும்பம் மாறணும். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணவா. உன்னுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? வருவியா? நீ வருவியா? யுனிவர்சல் ஆலயத்திற்கு நான் இப்படியா தான் வந்தேன். என் வாழ்க்கை முற்றிலும் அழிக்கப்பட்ட வாழ்க்கையா. இப்படியா தான் நான் யுனிவர்சல் ஆலயத்தில் வந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் சொன்ன வார்த்தை, உன் வாழ்க்கை மாறும். அந்த சத்தியத்தை நான் நம்பினேன். அங்கே போதித்த அந்த போதனைகள் நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் நம்பினேன். உறுதியாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இனிமேலும் இந்த ட்ரக்ஸுக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நான் எப்படி இந்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தேன். நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை. இந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். நான் பார்த்தேன் உண்மையா இயேசு என்னை கண்ணோக்கி பார்க்குறாருன்ட்டு. அந்த நேரம் நான் நம்பினேன். உண்மையா ஆண்டவரை நான் என் அப்பாவா நம்பினேன். இந்த மாதிரி அனுபவம் முன்னாடி எனக்கு கிடைச்சதே இல்லை. அப்போ ஒரு சத்தம், இதுலேருந்து உன்னால் வெளியே வர முடியும் என்ற சத்தம். நான் இவ்வளோ கெட்டது நான் பண்ணேன், இவ்வளோ மோசமாக நான் இருந்தேன், நான் மாறி ஆகணும் அப்படின்ட்டு என் வாழ்க்கை நான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், அருமையாக வாழணும். உடனே நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்தேன். வீதியில் உலாவிக் கொண்டிருந்தவன் மரித்தான். வில்லிங்டன் புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். அன்றையிலிருந்து புது பாதையில் நடந்தார். ரொம்ப நாள் கழிச்சு நான் தடவையா குளிக்க ஆரம்பிச்சேன். இனிமேல் நான் கஞ்சா பழக்கத்தில் இல்லை. இனிமேல் நான் கெட்ட பழக்கத்தில் இல்லை. காலையில் சீக்கிரமாக நான் எழுந்துப்பேன். எக்ஸசைஸ் நான் பண்ணுவேன். எப்போ நான் விடுதலை பெற்றுக்கொள்றதுக்காக புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகும்போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அதுவரையும் நான் முன்பு எங்கேயும் கேள்விப்படவில்லை. அப்போ அந்த பாஸ்டர் கூட்டத்தில் சொன்னார், இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சினா என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும், தேவனுடைய பீடத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கை நம்மளால் பெற முடியும், அந்த நம்பிக்கை. அப்போ நான் நம்பினேன், தேவனிடத்திலிருந்து புது வாழ்க்கை அவருடைய பீடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணுன்ட்டு. நிஜமாகவே இயேசுவை நான் அறிய விரும்பினேன். முழு மனதோட பரிசுத்த ஆவி எனக்குள்ளே பெறணும் நான் வாஞ்சியாக இருந்தேன். பரிசுத்த ஆவியினிடத்தில் இப்படி தான் நான் ஜெபித்தேன். இதிலிருந்து கெட்ட பழக்கத்திலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்க, இப்போ எனக்குள்ளே நீங்கள் வாங்க. பரிசுத்த ஆவி பெற நான் தியாகம் செஞ்சேன். முன்னாடி
முன்னாடி என் வீட்டு கதவை விற்று பிசாசுக்கு நான் கொடுத்துருக்கும் போது, இப்போ நான் தேவனுக்காக என் தியாகத்தை ஆயத்தப்படுத்தி பீடத்து மேலே ஏறினேன். வில்லிங்டனுடைய பாதம் இத்தனை நாளாய் அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்த பாதமாக இருந்தது. ஆனால் இப்போ அபிரகாமின் விசுவாசத்தின் பாதையில் நடக்கிறார், மோரியா மலையின் மீது அர்ப்பணித்தது போல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படிதான் நான் செஞ்ச இந்த தியாகம் எங்கேருந்து என்னை கூட்டிட்டு வந்ததுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் விரும்பினது, ஆண்டவரே உனக்காக ஊழியம் பண்ணும், எனக்குள்ள பரிசுத்தாவியானவர் வேணும். அப்போ பரிசுத்தாவி விட வேற எதுவுமே எனக்கு முக்கியமா தெரியல. அவர் தான் முக்கியமா நான் பார்த்தேன். எனக்கு அவர் தான் வேணும்னு நான் தீர்மானித்தேன். அப்போ எனக்கு நல்லா தெரியும், அந்த நாள் எனக்குள்ள புதுசா இருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது வித்தியாசமா இருந்தது. கர்த்தர் பரிசுத்தாவி எனக்கு கொடுத்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, மகனே நான் உன் கூட இருக்கேன். அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஆனந்தமான நாளா இருந்தது. என் வாழ்க்கையில நான் ஒரு மாபெரும் சாதனை செஞ்சது போல இருந்தது. வேற எது கிடைச்சாலும், எது கிடைச்சிருந்தாலும் எனக்கு மதிப்பா இருந்திருக்காது. பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தாரு. இதோ இன்று வில்லிங்டன் மாறினான் தேவனுடைய மனுஷனாய், பரிபூர்ணமாய் மாறிய வாழ்க்கை. இன்னைக்கு நான் மாறி இருக்கேன். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு நபரை தேர்ந்தெடுத்தேன் திருமணம் செய்யறதுக்காக. இன்றைக்கு எனக்கு மறுமணம் நடந்திருக்கு. என்னுடைய திருமண வாழ்க்கையில தேவன் சந்தோஷத்தை கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகளோட நான் பேச ஆரம்பிச்சேன். எல்லாம் நல்லபடியா இருக்கு. நாங்க இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு போறோம். ஒண்ணா சாப்பிட உட்காருறோம். நானு, என்னுடைய பையன், என்னுடைய சகோதரர், அவருடைய மகள் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. நாங்க மதிய உணவு சாப்பிட அவரோட போனோம். அவரை பார்க்கும் பொழுது அவருடைய முழு மாற்றத்தை நாங்க பார்க்கிறோம். நிச்சயமா அது ஒரு அதிசயமே. எப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணனோ, இது அவருடைய சித்தமா இருந்தது. தேவன் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார் என்று வீதியில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷன், ஆனா இன்னைக்கு மாறி இருக்கிறார். என் குடும்பம் மாறி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அவர் மாறி இருக்காரு. முன்னாடி ஒரு குடிகாரா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நான் எனக்காக வேலை செய்கிறேன். எனக்கு 7 கிளைண்ட் இருக்காங்க. இப்போ கார் இருக்கு, பைக் இருக்கு. இன்னைக்கு எது வேண்டுமோ நான் அதை வாங்கி சாப்பிட்ற நிலைமையில இருக்கேன். இது எல்லாமே செஞ்ச தேவனுடைய ஆவி, பரிசுத்தாவி எனக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார். தெருவுல ஒரு பிச்சைக்காரனா சுத்தின்னு இருந்தேன்னா, யாருக்குமே யாருன்னு தெரியாதன்னா, இன்னைக்கு ஆபிரகாமுடைய குமாரனா மாறினேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த சமயம் திரை வழியா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கு ஒரு உதவி தேவை, ஒரு உதவியின் கரம் தேவை, இந்த வசனம் சென்று அவருக்குள் இருக்கிற எல்லா சந்தேகத்தை நீக்கட்டும். தேவன் ஒரு நடைப்பணத்தை போல வாழ்க்கை இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு விரக்தியான வாழ்க்கை. படுக்க வீடு இல்லாமல், சாப்பிட உணவு இல்லாமல், விசாரிக்க யாரும் இல்லாமல் இருந்த எல்லோரும் விலகினவராய், தன்னந்தனியாய் விடப்பட்ட ஒருவராய் இவர் தன்னை பார்க்கலாம். மனசிலே பாதிக்கப்பட்ட ஒருவராய், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவராய், உள்ளத்திலே காயப்படுத்தப்பட்ட ஒருவராய், குற்ற உணர்ச்சியை சுமக்கிற ஒருவராய், இப்போதே வசனம் சென்று இவருக்குள் ஜீவனையும் ஆவியையும் கொண்டு வருவதாய் உயிர்ப்பியும் ஆண்டவர் இந்த நபரை விசேஷமாய் விசுவாசிக்கிற இந்த நபரை உயிர்ப்பியும். இவர் எந்த வயதை சேர்ந்தவரா இருந்தால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை பெறுகிற ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனையும் ஆவியையும் இவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயரால். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகியது. நாளை ஆலயத்திலையும் திங்கள் இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்லுவார்கள்.